உலக சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு உத்தரகோஷமங்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் முதல்ல உத்தரகோஷமங்கை வர்றாரு. வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பிரகாரத்தை, உத்தரகோஷமங்கை இருக்கிற வெளிப்பிரகாரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை 1 கோடி தடவை சுற்றுறாரு. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 1 கோடி தடவையும் அன்போட பண்போட பாசத்தோட பணிவோட அழுதுகிட்டே அந்த 1 கோடி தடவையும் அவர் கண்ணில் தண்ணி தாரதாரையா தண்ணி வந்திருக்கு. 1 கோடி தடவை சுத்தினதுக்கப்புறம் சுவாமி எப்படி அவரை கூப்பிட்றாருன்னா, நல்லா கவனமாக கேளுங்க. எப்படி அவரை கூப்பிட்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாத ஊராரே உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். எப்படி கூப்பிட்டுருக்காரு? வாத ஊராரே உள்ளே வா அப்படின்னு சொல்லி சாமி கூப்பிட்டுருக்காரு. மங்கள்நாத சுவாமி கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்ட உடனே 1 கோடி தடவை சுவாமி மாணிக்க வாசகரை சுத்த சொல்லிட்டு அவர் சுத்தினதுக்கப்புறம் வாத ஊராரே உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் பண்ணோம்னா ஒரே சுவாமியை இறங்கி வந்து தன் நெத்தியில் விபூதி இட்டிருக்கார், விபூதி பூசி விட்டுருக்கார். அப்போ பிறந்தது தான் அவருக்கு ஞானம். மாணிக்க வாசகர் இந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்தது காரணம் எப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிவனடியார்கள் அனைவரும். சிவபுராணம், திருவாசகம் அனைத்தும் சுவாமி கையினால் வாங்கின அந்த விபூதியின் பலன், அவர் நெத்தியில் இட்ட பலன் இன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். திரு உத்தரகோஷமங்கை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசே. விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் அரசர் யாருன்னா நம்ம மங்கள்நாதர் சுவாமி தான். மாணிக்க வாசகர் சுவாமி வந்து முதல்ல நம்ம உத்தரகோஷமங்கை வரும்போது அவர் கோயிலுக்குள்ள நுழைஞ்சோன்னா முத சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எல்லா சிவனடியாரும் கேளுங்க, சொல்றேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசே அப்படின்னா முதல்ல அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை தான். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய முதல்ல சுவாமியை மங்கள்நாதரை பார்த்துட்டு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசே, உத்தரகோஷமங்கை அரசேன்னு தான் முதல்ல அவர் மாணிக்க வாசகர் சுவாமிகள் ஒரு திருவாய் மொழியல்ல வந்த வார்த்தை. 2வது, ராவணன் சிவபக்திக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது உத்தரகோஷமங்கை. ராவணன் மண்டோதரியை கல்யாணம் பண்ணது உத்தரகோஷம். மண்டோதரியை கல்யாணம் பண்ண இடம், அந்த கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைத்தது மங்கள்நாதர் சுவாமி. மண்டோதரி வந்து யாரை வந்து மனம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டினான்னா, மண்டோதரி வந்து சிவனை தான் மனம் முடிக்கணும், சிவன் தான் தனக்கு துணைவியாரா வரணும் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி கடுந்தவம் செஞ்சு சிவன்கிட்ட கேட்க போகும்போது ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி ஒரு சிவபக்தன், நல்ல அருமையான ஒரு சிவபக்தனை நானே உன் கல்யாணத்தை முன்னிருந்து நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடத்தி வைத்த இடம்தான் உத்தரகோஷமங்கை. அந்த மங்களநாதரும் சுவாமி பேர் மங்களநாதர், மங்களேஸ்வரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி அந்த அம்பாள் வந்து தாமரை பீடத்தில் இருப்பாங்க. இந்த பீடம் வந்து எங்கேயுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் கல்லை செதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கோயில் வந்து பிரம்மா தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. பிரம்மா வந்து தான் இந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணார். மனிதர்கள் யாரும் பிரதிஷ்டை பண்ணலை. அப்போல்லாம் வந்து பார்க்க போகும்போது பாலடைஞ்ச ஒரு இதாக இருந்துச்சு. பிரம்மா தான் முதல்ல அந்த பிரதிஷ்டை பண்ணி சிவனை சாமி அம்பாளையும் பிரதிஷ்டை பண்ணது. இந்த தாமரை பீடம் வந்து கும்பாபிஷேகத்தில் பார்க்க போகும்போது சுவாமியோட பீடம் வந்து தாமரை பீடமாக இருந்துச்சு. தாமரை பீடன்றது எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் இருக்காது. ஒரு சில கோயில்கள் மட்டும்தான், பழமையான சிவாலயங்களில் மட்டும்தான் தாமரை பீடம் இருக்கும். இந்த தாமரை பீடம் வந்து நாங்கள் கும்பாபிஷேகத்தில் தான் பார்த்தோம்.
அதாவது காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய 3 சுயம்பு சக்தி பீடங்களை ஒன்று கூடிய இது ஒரு தாமரை சக்தி பீடம். அதாவது மதுரை மீனாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஸ்ரீ சக்கரத்து மேல நிப்பாங்க. காஞ்சி காமாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஸ்ரீ சக்கரம் அந்த அம்மா பத்மாசனத்துக்கு கீழ ஸ்ரீ சக்கரம் கீழ இருக்கும். காசி விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஸ்ரீ சக்கரத்து மேல தான் நிப்பாங்க. 2டே இடத்துல மட்டும் தான் ஸ்ரீ சக்கரத்து மேல நிப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் தான் ஸ்ரீ சக்கரம் அந்த அம்மா கீழ இருக்கும். அதே மாரி தாமரை பீடத்துல அந்த அம்மா நிக்கிறது நம்ம மங்களேஸ்வரி உத்தரகோஷ மங்கையில மட்டும் தான். 2வது எனக்கு வந்து இந்த மாரி சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும் சார். இதுல உங்க உங்க பங்களிப்பு இருந்தா நல்லாருக்கும். இந்த பங்களிப்பு வந்து நீங்களும் பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொருள் உதவியாகவும் ஏன்னா ஃபைனான்ஸ் ரீதியா ரொம்ப பின்தங்கிய கோயில் நம்ம உத்தரகோசம் மங்கை. உங்களுக்கே நல்லா தெரியும். சமஸ்தானம் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல சமஸ்தானத்துல இருக்கு. அதனால வந்து இந்த உங்கள மாரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான் ஹெல்ப் பண்ணா, இந்த கோயில் வந்து நல்லா வளர்ச்சி அடையும். இந்த கோயில் வந்து நம்ம அடுத்து வர சங்கதியினருக்கு பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். நீங்க இந்த சாமியோட அருளால இது எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப மன இதுல நான் உங்களுக்கு மனக்குமுறல்ல சந்தோஷத்துல சொல்றேன். என் அடியார்களையா நீ ஒதுக்குற அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான்டா உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்னைய செய்ய வச்சாரு சாமி. இது நாங்க விளையாட்டா தான் செஞ்சோம். இந்த பூ அலங்காரம் வந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தப்ப பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாரி எங்க கோயிலுக்கும் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். சொன்னதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இது ஒத்துக்கிட்டு லாஸ்ட்ல வந்து பேச போம்போது, அவங்களும் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் மனசு பிடிச்சிருந்துச்சு. சரி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரூ. 5,00,000 அப்படின்னு சொன்னாங்க. ரூ. 5,00,000 பெரட்ட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்ச இடங்கள்ல அப்புறம் பேசி பார்த்தோம். கடைசியில தர்றேன், தர்றேன், தர்றேன்ட்டு கடைசியில யாரும் அத குடுக்கறக்கு மனம் வரல. அது யாரு குடுக்கணும்னு விதி இருந்திருக்கோ, அவங்க மட்டும் தான் நீங்க குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு நான் முதல்ல உங்க பொற்பாதங்கள தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அட்வான்ஸ் குடுக்கணும். அவங்கெல்லாம் பூவுக்கு ஆர்டர் போடணும். பழங்கள் வாங்கணும். எல்லாம் போணும். பர்ச்சேசிங் போணும். கையில காசு இல்லையே இறைவா! அப்படின்னு சொல்லி மங்கள்நாதன அப்படியே கண்ணீர் சிந்தி கேட்க போம்போது, "வரும் பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எங்கிட்டோ ஒரு மனக்குமுறல் ஏதோ ஒரு இதுல காத்து வாக்குல ஒரு வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு மன அமைதி வந்துச்சு. ஒரு தைரியம் எங்களுக்குள்ள வந்துச்சு. அப்பதான் உங்க தொடர்பு அடியார்கள தொடர்பு கொண்டு பேச போம்போது, "சாமி நாங்க தர்றோம் சாமி, ஏன் கவலைப்படுறீங்க?" அப்படிங்கிற, "நாங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்ற மாரி நீங்க எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சீங்க. ரொம்ப நன்றி. அல் மன உகந்து எல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது நீங்க குடுக்குற ஒவ்வொரு ரூவாயும் அவரு மரகத நடராஜருக்கு கண்டிப்பா போய் சேரும். அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க குடுக்குற ஒவ்வொரு ஒவ்வொரு ரூவாயும் ஒவ்வொரு பழங்களா அவள் அலங்கரிக்க போகுது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் உத்தரகோச மங்கைக்கு வாங்க. உத்தரகோச மங்கை வந்து சுவாமிய தரிசனம் பண்ணுங்க. பெரும் பங்களிப்பை எங்களுக்கு ஆற்றுங்க. உங்க கருமா தொலையும். அவருக்கு குடுக்குற அதாவது ஆலயங்கள் எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு நீங்க பண்ண போம்போது என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கர்மா தொலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கர்மாவோட பலன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவகுண்டம், புண்ணிய குண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் குறைஞ்சிரும், புண்ணியம் ஏறிரும். அது மங்கள்நாதருக்கு செய்யும்போது பல மடங்கா கூடிரும். ஏன்னா, உலகத்துல முதல் சிவாலயம் இல்லையா? உலகத்துல முதல் முதல் சிவாலயம். பிரம்மா பிரதிஷ்டை பண்ணது. ராவணனுக்கு வேற ஆலயமே இல்லையா? கைலாயத்தவே அசைச்சு பார்த்த ராவணன், இங்க உத்தரகோச மங்கை வந்தா, அப்படியே பம்பி, "சுவாமி" அப்படின்ட்டு பம்பிருவான். மங்கள்நாதர்ட்ட வந்து அப்படியே வரங்கள வாரி, 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 வாரி அள்ளி, அள்ளி யோசிக்காம குடுத்தவரு யாருன்னா மங்கள்நாதர் தான். இன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்தியவே எதிர்க்கக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சு? மங்கள்நாதர்ட்ட வாங்குன வரத்தினால தான் வந்துச்சு. இதெல்லாம் பொதுமக்கள் அடியார்கள் தெரிஞ்சு, அறிஞ்சு, புரிஞ்சு, இந்த மங்கள்நாதர்ட்ட பயபக்தியோட வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு, நல்ல செயல்பாட பங்களிப்பு ஆற்றணும் அப்படின்றது இந்த சிவனடியாரோட வேண்டுதல். இது எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க வளமுடன். சிவாய நமக.